கடும் அச்சுறுத்தலில் 230 மில்லியன் மக்கள். உறைய வைக்கப் போகும் குளிர்கால புயல். பெர்ன் என்ற குளிர்கால புயல் அமெரிக்காவை உறைய வைக்க தொடங்கியுள்ளது. 6 அங்குல பனிப்பொழிவால் நாஸ்வில் நகரம் ஸ்தம்பித்துள்ளது. மிக தீவிரமான இந்த வானிலை நிகழ்வின் காரணமாக அமெரிக்காவின் 2000 மைல் பரப்பளவில் வசிக்கும் 230 மில்லியன் மக்கள் அடர்த்தியான பனி, பல அங்குல பனிப்பொழிவு மற்றும் சாதனை அளவிலான கடும் குளிரை எதிர்கொள்ள நேரிடும். சனிக்கிழமை மதிய நிலவரப்படி பனி, உறைபனி மற்றும் உறைந்த பனிக்கட்டி ஆகியவை கிரேட் பிளைன்ஸ் மற்றும் தெற்கு மாகாணங்கள் முழுவதும் பரவத் தொடங்கியிருந்தன. லிட்டில் ராக் நகரில் 8 அங்குலம் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதுடன் அந்த ஆர்கன்சாஸ் நகரத்தில் சாலைகளில் இருந்து கார்கள் வழுக்கிச் செல்வதும் காண முடிந்தது. லூசியானாவில் இதுவரை கிட்டத்தட்ட 1 அங்குல கனத்துக்கு பனி உறைந்திருப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பெர்ன் புயல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு அமெரிக்க பகுதிகளை தாக்கத் தொடங்கும் என்றும், மினசோட்டாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 50 பாரன்ஹீட்டாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று 12,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பயண போக்குவரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பமான நாள் இதுவாகும். சனிக்கிழமை மதியம் உறைபனி நிலவிய சூழலில் நியூயார்க் நகர தெருக்களில் 3 பேர் உடல் உறைந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். வடக்கு டெக்சாஸ் பகுதியில் இரவு முழுவதும் பனியும் பனிக்கட்டியும் பொழிந்தன. மேலும் சனிக்கிழமையன்று அவை மாகாணத்தின் மத்திய பகுதியை நோக்கி நகர்ந்தன. பெர்ன் புயலானது இதுபோன்ற கடுமையான நிலைமைகளுக்கு பழக்கமில்லாத பகுதிகளுக்கு கடும் குளிரையும் பனியையும் கொண்டு வந்துள்ளது. சனிக்கிழமை மதிய நிலவரப்படி டெக்சாஸில் உள்ள சுமார் 61,600 பேர் உட்பட நாடு முழுவதும் 1,30,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மின்தடையால் அவதிப்பட்டனர். இதனிடையே பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் கதகதப்பாக இருங்கள் என்று அமெரிக்க மக்களுக்கு ஜனாதிபதி டிரம்ப் தமது ட்ரூத் சோசியலில் பதிவிட்டுள்ளார். புயலுக்கு முன்னதாக வாஷிங்டன் டிசியுடன் சேர்த்து குறைந்தது 16 மாகாணங்கள் அவசரகால நிலையை அறிவித்திருந்தன.